பாமகவின் ஒழுங்கு நடவடிக்கை குழு அளித்த 2வது காலக்கெடுவுக்குள் அன்புமணி பதிலளிக்காததால் அவர் மீது கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே கட்சியில் அதிகார மோதல் போக்கு தொடர்ந்து நீடித்து வருகிறது. இருவரும் தனித்தனியாக பொறுப்பாளர்களை நியமிப்பது, பொதுக்குழு மற்றும் ஆலோசனை கூட்டங்கள் நடத்துவது தொடர்கதையாகி வரும் நிலையில் அன்புமணிக்கு எதிராக ராமதாஸ் தரப்பு 16 குற்றச்சாட்டுகளை சுமத்தியது. இதற்கு ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள் அன்புமணி விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கட்சியின் ஒழுங்கு நடவடிக்கை குழு கடிதம் அனுப்பிய போதும் அன்புமணி பதிலளிக்கவில்லை. இருப்பினும் 2வது கட்டமாக கால அவகாசம் வழங்கிய ராமதாஸ் செப்டம்பர் 10ஆம் தேதிக்குள் அன்புமணி விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும், இல்லையெனில் கட்சி விரோத நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அறிவித்திருந்தார். ஆனால் அன்புமணி பதில் அளிக்காததால் அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக ராமதாஸ், கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, மூத்த நிர்வாகிகள், வன்னியர் சங்க தலைவர் அருள்மொழி உள்ளிட்டோர் ஆலோசனை நடத்தினர். இன்று தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்திக்க உள்ள ராமதாஸ் முக்கிய அறிவிப்புகளை வெளியிட உள்ளதாக கட்சி நிர்வாகிகள் தெரிவிக்கின்றனர். அன்புமணி மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா அல்லது மீண்டும் கால அவகாசம் வழங்கப்படுமா என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.